கொஞ்சம் லேட்டாக வந்தோம், பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்பயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் கிறிஸ்மஸ்னா, ஒரு என்ஜாய்மெண்ட். ஏன்னா எல்லாருமே அப்போ தான் கேதர் ஆகுறோம் ஒன்றா. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே இருக்கு, பிரியாணி, சிக்கன் சிக்ஸ்டி எல்லாமே. கிறிஸ்மஸ்னாலே ஸ்பெஷல் தானே. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. மேரி கிறிஸ்மஸ். வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் கூப்பிடுறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா அண்ணா எல்லாருமே பாக்குறது ஒரு ஹாப்பியா இருக்கு. 2026 in 5 daysல நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றோம். எப்படி இருக்கு? ஒரு இயருமே நம்ம ஒரு நியூ இயருக்கு ஏதாச்சும் கத்துப்போம். ஸோ இந்த வருஷம் சம்திங் நியூவா, போன வருஷம் இல்லாம இந்த வருஷம் சம்திங் நியூவா கத்துக்கலான்னு இருக்கேன். 5 daysல நியூ இயர் வருது. நியூ இயருக்கு எப்படி என்னென்ன பிளான் இருக்கு? நியூ இயர்க்கு ட்ரெஸ் வாங்கணும், திரும்பி நியூ இயர்க்கு மிச்சம் வச்ச பலகாரத்துல சாப்பிடணும், கேக் எல்லாம் காலி பண்ணணும். நியூ இயர்க்கு ஒரு கேக் வெட்டிட்டு அதோட அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி தூங்கிடும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியூட்டுகிற நற்செய்தி. இன்று ஆண்டவர் இயேசு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை மிக மகிழ்ச்சியாக உலக மக்கள் அனைவரோடும் இணைந்து கொண்டாடுகிறோம். குறிப்பாக பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே திருப்பலியோடு இந்த இயேசுனுடைய பிறப்பு விழாவை நல்ல முறையில் சிறப்பித்தோம். என் நேம் ஷைன் எலிசபெத். நான் மடிப்பாக்கத்துல இருந்து வரேன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே விண்மீன் நட்சத்திரம் வந்துச்சு, அப்புறம் பூசர் மாஸ் நடந்துச்சு. என் பேர் நிர்மலா, நான் நீலாங்கரையில இருந்து வரேன். கிறிஸ்து பிறப்பு வந்து இப்ப நடக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவருடைய ஒரு பிறப்பு நல்லதா நடக்கணும். ஐயா என் பங்கு தந்தை சொன்னது போல குடிபெயர்ந்து வந்தவங்கல இருந்து எல்லாரையுமே வாழ வைக்கிறது நம்ம தமிழ்நாடு. அது போல நாளைக்கு செலிப்ரேஷன் பிரியாணி பண்ணி ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸ்வீட் சாப்பிடுவோம். வருகிற 2026ல பிறந்திருக்கிற ஆண்டவர் நமக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு நல்லபடியாக தந்து நல்லபடியாக ஆட்சி அமைக்கணும்னு நாங்க ஆண்டவரை வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ். என்னோட பேரு டயனா. நாங்க பெசன்ட் நகர்ல இருந்து இந்த பாரிஸ் தான். நாங்க குழந்தையில இருந்து இங்கதான் இருக்கோம். ஆமா. இன்னைக்கு கிறிஸ்துவோட பிறந்த நாள். சோ இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவரோட பிறந்ததை வருஷம் செலிப்ரேட் பண்றது ஆல் ஓவர் உலகத்துக்கே தெரியும். சோ இன்னைக்கு நைட்ல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிட்டு 1 by 1 பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணுவோம். ஜெனரலா அது முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, ரொம்ப ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலி உண்மையான கான்செப்ட் அதுதான். சோ இதுதான் இதோட மெயின் திங். அப்புறம் பிரேயர் நடக்கும், மாஸ் நடக்கும். இன்னைக்கு ஃபுல் டே மாஸ் நடக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் வரைக்கும் டில் டேட் மாஸ் நடக்கும். சோ இதுல நிறைய பேர் கலந்துப்பாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சோ இதுதான் முக்கியமான செலிப்ரேஷன். பகிர்ந்து கொடுக்கணும். இன்னைக்கு ஜீசஸோட பர்த்டேனால இது அவரோட பர்த்டே மட்டும் இல்ல. சோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இது மெயின் திங். சார் கிறிஸ்துமஸ்னாலே செலிப்ரேஷன் தான். ஆக்சுவலி வாட் எவர் எல்லாமே உண்டு. ஆக்சுவலி இப்ப நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் இப்போ பீச்ல இப்ப நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கூட நாங்க இப்ப பேக் பண்ணி வந்து ஃபுட் எல்லாம் கொடுப்போம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். அடுத்த ஆண்டு 2026 எப்படி இருக்கணும்? அடுத்த ஆண்டு 2026 வந்துட்டு லாஸ்ட் இயர் என்னென்ன நடந்ததோ அது நிறைய பேர் நிறைய விஷயம் கடந்து வந்திருப்பாங்க. அது எதுவும் நடக்க கூடாது. எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் பிளெஸிங்கோட இருக்கணும். அதுதான் வேணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க, பினான்சியலா கஷ்டப்பட்டிருப்பாங்க, மனசெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சோ அது எல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. 2026 எல்லாருக்கும் பிளெஸிங்கான இயரா இருந்தா நல்லா இருக்கும். என் பேர் ஆன்சி, பெசன்ட் நகர் பங்குதான். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னோட நேம் வந்து ஆனி. நான் இங்கே அடையார் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இதே பங்கை சார்ந்தவங்க தான். விஷ் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இயேசு பிறந்தார், அதை கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போத்துலேருந்தே எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு ஹோல் டே வந்து எப்படி சொல்றதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஹாப்பியா இருப்போம். நெக்ஸ்ட் தடபுடலான விருந்து கண்டிப்பா இருக்கும்.
அது என்ன மெனு சொல்லணுமா? ஓகே, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களோட மெனு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக் வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலை சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு நைட் வரையும் ஒரே சாப்பாட்டு மயமா தான் இருக்கும். ரொம்ப ஷேரிங்ஸோட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். 5 டேஸ்ல நியூ இயர் வரப்போகுது. 2026 எப்படி இருக்கணும்? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அது வந்து நம்ம மட்டும் இல்ல, எல்லாரோட ஹாப்பியா அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம பகிர்ந்துட்டோம்னா அந்த இயர் வந்து இன்னும் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜோட ஹாப்பியா, ஹெல்தியா, வெல்தியா போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.